எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும், 250 ரூபாய் கிடைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்டா? இந்த 250 ரூபாய்னா மாசம் 7500 ரூபாய். லைஃப் டைம் கொடுப்பீங்களா சார்? நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறது எவ்வளவுக்கு? உங்களுக்கு மாசம் 7500 ரூபாய் வருமான வாய்ப்பு இருக்கு. இப்படி எனக்கு லைஃப் டைம் கொடுப்பீங்களா சார்? என்ன ப்ரோ, லைஃப் டைம் கொடுக்கலாமா? ஹரிஷ் சொல்லுங்க, லைஃப் டைம் கொடுக்கலாமா? நீங்க தான் ஓனர், ஓகேவா? சும்மா ஓனரா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு 20000 ரூபாய் உங்கள்கிட்ட நான் பணம் கட்டுறேன். அவங்க அந்த ஓனர் டம்மி ஓனர், அது வேற தெரிஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ற, உங்கள்கிட்ட நான் 20000 ரூபாய் பணம் கட்டுறேன், ஓகேங்களா? இந்த ஓடிடி பிசினஸ் மூலமா எனக்கு வந்து மாசம் 7500 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, கரெக்டா? எவ்வளவு வருஷத்துக்கு கொடுப்பீங்க? இல்ல எவ்வளவு ஆயுசுல கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஆன்சர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? சும்மா சொல்லுங்க ப்ரோ, அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா தான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட தெரியலையா? இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன்? அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. டக்கு சொல்லுங்க, என்ன சொல்ல சொல்லுங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? இருங்க சொல்றேன், சொல்லுங்க. சொல்லுங்க டக்குன்னு, உங்களுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க. இல்லையா? நீங்க கொடுப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. கம்பெனிக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. அப்படி கொடுக்கறேன்னு பல பேர் வெளியில சொல்றாங்க, அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? முடியாதுல்ல, கண்டிப்பா முடியவே முடியாது. நான் என்ன பணம் காக்கிற மரமா வச்சிருக்கிறேன்? எனக்கு மட்டும் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கிடைச்சா நல்லா இருக்குதா? இந்த அச்சய பாத்திரம் ஒண்ணு கிடைச்ச மாதிரி இந்த ஒரு படத்துல வருது, அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த சாப்பாடுல வச்சு இட்லி ஊத்தி வைப்பாங்க அந்த அம்மா. இட்லி ஊத்தி வச்சு ரீசனா வந்த படம். இட்லி எடுத்து தீரவே தீராது, எடுத்து வச்சுட்டே இருக்கும், இட்லி ஆகிட்டே இருக்கும். ஜாக் பாட்டு. அதுல திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா கையில வந்து உடனே பணத்தை தூக்கி போடும், 500 நோட்டு தான் வரும். அந்த மாதிரிலாம் இங்க எந்த ஜாக் பாட்டு யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி பாத்திரம் என்கிட்ட இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்லாட்டுக்கு ப்ராஃபிட் ஷேரிங், ஸ்லாட் ப்ராஃபிட் சீலிங் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம், சரிங்களா? இந்த ஸ்லாட் வாங்குனீங்கன்னா நீங்க இந்த ப்ராஃபிட் அடைஞ்சு விடலாம் அப்படின்னு ஒரு வரையறை வைக்கிறோம் இங்க. இந்த வரையறை மூலமாக இந்த பிளான லைஃப் டைம் நம்ம கொண்டு போகலாம், ஓகேங்களா? நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க டாப் அப் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு டைம் இப்ப வந்து ஸ்லாட் வாங்கிட்டீங்க, ஒரு ஸ்லாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் சீலிங் வந்து 37,000 rupees. நீங்க ஒரு ஸ்லாட் 25,000 வாங்குறீங்க, உங்களுடைய நேரத்தை ஓடிடில ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 250 ரூபாய் ஏர்ன் பண்றீங்க. அப்படி 7,500 rupees per month நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும்? 37,000 வரைக்கும் இந்த ப்ராஃபிட்டை நீங்க எடுத்துக்கலாம். நான் தெரியாம எக்ஸிட்னு ஒண்ணு வச்சுட்டேன், சொல்லிட்டேன். ஒரு லீடர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, எக்ஸிட்னா கம்பெனி விட்டு வெளில போயிடுவானா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிலாம் இங்க எதுவும் இல்ல. இந்த ஸ்லாட்டுக்கான ப்ராஃபிட் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் என்ன பண்ணலாம்? ரீஸ்லாட் பண்ணி ரீடாப் அப் பண்ணி ரீலோட் அப்படின்னு சொல்றோம். குண்டுல எப்படி குண்டு தின்றதுக்கு அப்புறம் ரீலோட் பண்றோம், அந்த மாதிரி இந்த அப்கிரேட் டாப் அப் பண்ணி திருப்பி நீங்க இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு அதை அதிகப்படுத்திக்கிட்டே போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டைமிங் டியூரேஷன் இருக்கா சார்? நோ டியூரேஷன், நோ டியூரேஷன். இப்போ 37,000 ரூபாய்க்கு நீங்க பார்க்கலாம்னு சொல்றீங்க. இந்த டியூரேஷனை குறைச்சிக்கிறதுல தான் கேமே இருக்கு. அதான் சொல்ல வரேன். இப்போ என்ன சார் வித்தியாசம் இருக்கு? இப்போ நான் வந்து பணங்க ஸ்லாட் வாங்கிட்டேன், எனக்கு டெய்லி வந்து 37 பிளஸ் 37 67 ரூபாய் வந்துருது. இதை வந்து நம்ம 3,500 ரூபாய் கணக்கு போட்டுருப்போம். ஒரு ஆள் உடனே ஒரு ஆள் போட்டா அன்னைக்கு சொன்ன உடனே 1000 நாள் வரும் சார் அப்படின்ட்டான். 1000 நாள் வாங்கணும் சார். இந்த 1000 நாளை 100 நாளாக மாத்திக்கிறது உங்க கையில இருக்கு. இந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டை டோட்டலா வாங்கிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு கால்குலேட் போட்டு வச்சிருக்கேன், அதை சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கு நான் வாய்ப்பு தரேன். எப்படி சீக்கிரம் எடுக்கலாம்? இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எவ்வளவு வருது? 67 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்குது,
கரெக்டா? அது எவ்வளவு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 250 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கேன். 7500 ரூபாய் அப்ப ஒரு நாளைக்கு வாங்கலாம். நான் இன்னொன்னு இங்க போட்டிருந்தேன், 5 ஸ்லாட் வாங்கினா எவ்வளவு வருது? 15500 ரூபாய் ஒரு நாளைக்கு ஏன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி உங்களுடைய ஸ்லாட்டையும் உங்களுடைய ரெஃபரலையும் இன்க்ரீஸ் பண்றது மூலம் இந்த பணத்தை 3 மாசத்துல கூட நீங்க சம்பாதிச்சு ரீடாப் போட்டுங்க. புரியுதா? புரியுதா புரியலையா? புரிஞ்சுன்னு சொன்னவங்க நான் கேள்வி கேட்பேன். புரியல புரியலன்னு சொல்லிருங்க. யார் சொன்னது புரிஞ்சது? இப்ப கடைசியா ஜெகதீஷ் ரெஃபரல் பண்ற 5 ஸ்டார்ட்மே ஒன் டைமே பண்ணணுமா இல்ல ஒண்ணு நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க. இல்ல உங்களோட மைசெல்ஃப் வந்து நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 15 நாள் கழிச்சு இன்னொரு தடவை உங்களோட டாப் அப் பண்ணிக்கிறீங்க. கரெக்ட்டா? அன்னில இருந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆயிடும். ஓகே சார். அப்ப வந்து நான் ரெஃபர் பண்றேன் சார். ரெஃபர் பண்ற அதுதான் அந்த ரெஃபர் பண்றதுல டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னா, நீங்க ஒருத்தர ஒரு ஸ்லாட் வாங்க வச்சா 5 ரூபாய் தான் ஆட் ஆகும். அவர் ரீடாப் அப் பண்ணா உங்களுக்கு ஆட் ஆகாது. அவர் எகைன் டாப் அப் பண்ணானா உங்களுக்கு பெனிஃபிட் வராது. 5 ரூபாயா தான் வரும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் இருக்கேன், மேரத்தை ரெஃபர் பண்ணிட்டேன், இவங்க ஒரு ஸ்லாட் இன்னைக்கு வாங்கிட்டாங்க, 5 ரூபாய் எனக்கு இந்த இதுல வந்து டாஸ்க் போனஸ்ல ஆட் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு திருப்பி இவங்க 5 ரூபாய் பண்றாங்க, ஒரு டாப் அப் பண்றாங்க 25 ரூபாய், திருப்பி 5 ரூபாய் தான் எனக்கு ஆட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா மேரத்தை ஸ்ட்ரைட்டா நான் வந்து 5 ஸ்லாட் வாங்க வச்சேன்னா 100 ரூபாய் எனக்கு ஆட் ஆயிடும் ஸ்ட்ரைட்டா. இங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்டார்டிங்லயே வந்து மொத்தமா வாங்க வச்சா பெனிஃபிட் அதிகம். அதுக்கான விஷயத்தை மட்டும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அந்த இமேஜ் கொடுங்க. பாருங்க, ஒரு ஸ்லாட் நான் ரெஃபர் பண்ணா என்ன ஆச்சு? ஓகே, ஒரு ஸ்லாட் நான் ரெஃபர் பண்ணா 5 ரூபாய் எனக்கு. ஓகேங்களா? 2 ஸ்லாட் ஒருத்தர் எடுக்க வச்சனா 10 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? 3 ஸ்லாட் ஒருத்தர் எடுக்க வச்சனா 30 ரூபாய். 4 ஸ்லாட் ஒருத்தர் எடுக்க வச்சா 60 ரூபாய். 5 ஸ்லாட் எடுக்க வச்சா 100 ரூபாய். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 20 ரூபாய் மட்டும் தான் ஆட் ஆகுது. புரியுதுங்களா? புரியுதா? இங்க டிஃபரன்ஷியேஷன் எங்க வருது? இந்த 3 5க்கும் பெரிய டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். நீங்க எவ்வளவு ஸ்லாட் எடுத்தாலும் 120 ரூபாய் தான் இருக்கு. சரி, 6வது ஸ்லாட்ல 120 சார். ஆமா, 7வது ஸ்லாட்ல 140. 2020 ஆட் ஆகும். 2020 ஆட் ஆகும். அவ்வளவுதான். 8க்கு 160, 9க்கு 180, 10க்கு 200. இது அன்லிமிட்டட் தான். இது வந்து இதே கிடையாது, ஸ்டாப்பே கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்லாட் வேணாலும் வாங்கிக்கலாம். கிளியரா? இது வந்து எஸ்ஆர்பி ரெஃபரல் ஸ்லாட் ரெஃபரல் போனஸ். சரிங்களா? அடுத்து இன்னொரு நான் சொல்லிடுறேன். அடுத்து ரெஃபரல் லெவல் போனஸ், ஸ்லாட் லெவல் போனஸ். ஓகேங்களா? நான் வச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஸ்லாட் லெவல் போனஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 50 ரூபாய், சாரி ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10 ரூபாய், செகண்ட் லெவல்ல இருந்து 5 ரூபாய் ஆகும், தேர்ட் லெவல்ல இருந்து 2 ரூபாய், ஃபோர்த் லெவல்ல இருந்து 3 ரூபாய், ஃபிஃப்த் லெவல்ல இருந்து 1 ரூபாய். ஓகேங்களா? உங்க டீம்ல யார் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இங்க உங்களுடைய டெய்லி டாஸ்க் போனஸ்ல ஆட் ஆகுது. ஓகேங்களா? பிளஸ் ஸ்பான்சர் போனஸ் 5%. நீங்க எவ்வளவு ரெஃபர் பண்றீங்களோ 5% உங்களுக்கு கிடைச்சிடும். சார், இப்போ நான் ஒருத்தரையா 5 ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறேன் சார். அப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஸ்பான்சர் இன்கம் வந்து 1250 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஸ்லாட்டுக்கு. ஒரு ஸ்லாட்டுக்கு. அது நீங்க ஸ்லாட்டா கணக்கு வைக்காதீங்க, அமௌண்ட்டா கணக்கு வச்சுங்க. அத இந்த ரெஃபரல் போனஸ் மட்டும் அமௌண்ட்டா மைண்ட்ல வச்சுக்கங்க. எவ்வளவு ஸ்லாட் எடுக்க வரீங்களோ அதுக்கு 5% அமௌண்ட். ஒருத்தரையா எடுக்க வைக்கிறேன், சுபதிவ்யா மேமே எடுக்க வைக்கிறேன் சார். அவங்க 5 பண்றாங்கன்னா 5க்குமே எனக்கு ஸ்பான்சர். ஆமா, 6250 ரூபாய். இவங்க 10 ஸ்லாட் எடுக்க வச்சா 12500 ரூபாய். இவங்க 100 ஸ்லாட் எடுக்க வச்சா அதுக்கான 5% உங்களுக்கு கிடைக்கும். கிளியர்? இப்போ ஸ்லாட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? கிளியரா? இந்த மைசெல்ஃப் இன்கம்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்ரெடி கோகுல் கண்ணன் வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணி அவர் ஒரு ஸ்லாட் வாங்கிட்டாரு ஆல்ரெடி.
உங்க கேண்டிடேட் ரெண்டாவது வந்து ராகுல் ஸ்லாட் வாங்கிட்டாரு. ஓகேங்களா? ஒரு ஸ்லாட் வாங்கிருங்க. அப்போ அவங்களுக்கு நாளை இல்ல நாளை மறுநாள்ல இருந்து ஒரு நாளோட இன்கம் 67 ரூபாயா மாறிடும். பர் டே உடைய டெய்லி டாஸ்க் போனஸ். ஓகேங்களா? இது இன்னும் அவங்க ரெஃபர் பண்றது மூலமா அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து ஸ்லாட் எடுக்கல, சரிங்களா? நான் எடுக்கல, என்னுடைய டீம்ல இருக்கவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு பெனிஃபிட் வருமா? வருமா? வரணுமா வரக்கூடாதா? வரணுமா? சரி, வர மாதிரி பண்ணி தரேன். நான் அதை யோசிக்கல, இது வரைக்கும் சொல்லல, சாப்பிட்டா இனிமேல் சொல்லணும். வர மாதிரி பண்ணி தரேன். ஓகே? நீங்க ரெஃபர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த 5% வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ரெண்ட மட்டும் நம்ம பேசணும். அவங்கள்ட்ட பேசி இந்த பெனிஃபிட் மட்டும் இது பண்ணணும். ரைட். ஆக்சுவலா இந்த பெனிஃபிட் தான் நீங்க ஏஎம்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். ஏஎம்ல இந்த ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், யாருக்காவது தெரியுமா? இப்போ ஸ்லாட் எடுத்தாதான் நீங்க வந்து ரெஃபர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? சப்போஸ் நீங்க ஏ மெம்பரா இருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுக்கிறீங்க, அது எங்க போகும்? பைனரியில போயிடும் இல்லையா? அப்போ நீங்களே ரெண்டாவது ஸ்லாட் ஒன்னு ரெஃபர் பண்றீங்க, நீங்க ஏஎம்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ஸ்லாட்ல இருந்து ஸ்லாட் ரெஃபர் பண்றத பத்தி தான் நான் பேசியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒருவேளை நீங்க ஏஎம்ல இருந்து ஸ்லாட் ரெஃபர் பண்ணா என்ன நடக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ அதான் நீங்க யோசிச்சீங்க. இப்ப நம்ம அதை பார்ப்போம். சாஃப்ட்வேர் அழுகுறான், கண்ணீர். ஓ, நீ எங்கயா உட்கார்ந்து யோசிக்கிற? எங்க கூட பயணம் பண்றீங்களா? அப்படி இருக்காங்க, என்ன பண்றது?